ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைரளி சமையல். இந்த சேனலில் முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ப்ரான் ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரோஸ்ட்னாலே எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமேலே அதை டிசைன் பண்ணுறது தான் ரோஸ்ட்டுன்னு அர்த்தம். அதுக்கு ப்ரான் எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு ப்ரான் தான். இந்த ப்ரானோட முதுகில் இப்படி ஒரு குடல் போகும். இதோட ஒரு குடல் அவங்க கட் பண்ணி தருவாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு அந்த குடலை எடுக்கணும். அது ஒரு பெரிய வேலை. அதே மாதிரி இங்கேயும் ஒரு குடல் இருக்கும். அந்த குடல் எடுக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் மேலே இருக்கிற குடலை எடுக்கணும். இல்லாட்டி அதில் மண் கடிக்கும். இந்த குடலை பார்த்தா நல்லா தெரியும், கருப்பாகவே இருக்கும். இந்த குடல் அவ்வளோ பிரச்சனை இல்லை. நான் எல்லாம் க்ளீன் பண்ணி அரைச்சி மசால் பரட்டி வச்சதுனால சரியாக காமிக்க முடியல. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு, இது ஒன்றும் இல்லை, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதையெல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமேலு இதை எண்ணெயில் போட்டு வறுக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். அதே எண்ணெயில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சது, கருவேப்பிலை, அடுத்தது பெரிய வெங்காயம், இதையும் நல்லா வணக்கணும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வணக்கணும். ரா ஃப்ளேவர்லாம் போன உடனே எண்ணெய் நல்லா சூடாக தானே இருக்குது, அதனால் சீக்கிரமாக அது வணங்கிக்கும் பொடிகளெல்லாம். இனி அடுத்தது ஒரே ஒரு தக்காளி. நமக்கு இருக்கிறதே கொஞ்சம்தான், ப்ரானு கொஞ்சம் தான் இருக்குது. தக்காளி நல்லா வணங்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமேல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துனா போதும். ஏன்னா ப்ரானில் ஆல்ரெடி உப்பு சேர்த்தி வறுத்தது, அதனால். இப்போ இதையெல்லாம் நல்லா வெந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி அந்த ப்ரானை சேர்த்திட்டு ஒரு கிளறி கொடுத்தா போதும். இது மீன்கிறதுனால அதில் எப்படியும் ஒரு கவுச்சி மணம் இருக்கும். அதனால் நான் மீனை கழுவி புளி தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன். அதனால் கவுச்சி மணம் ஒன்றுமே இருக்காது. அது மட்டும் இல்லை, இஞ்சி பூண்டு நம்ம தாராளம் சேர்த்திருக்கிறோம். இனி கடைசியாக 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், குருமிளகு பொடி, அதையும் போட்டு வணக்கி எடுத்துட்டால் நம்மளோட ரோஸ்ட்டு ரெடி. என்ன ரோஸ்ட்டு? ப்ரான் ரோஸ்ட் ரெடி. இது ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். ப்ரானுக்கு நல்ல விலை உள்ளது. அதனால் சாதாரணமாக எப்போதும் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப கால்சியம். அதனால் கால்சியம் குறைவாக சாப்பிட வேண்டியவங்க இது எப்பயாவது தான் சாப்பிட முடியும். ஆனால் இது நல்ல ஸ்ட்ரென்த்துள்ள ஆகாரம். இதுலேயே கொஞ்சம் தேங்காய் பாலையும் சேர்த்திட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
சில பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ சோறு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஐட்டம். அது ப்ரான்லேயே பல வெரைட்டி இருக்குல்ல, பெரிய ப்ரான் எல்லாம் இருக்கும்ல, அது ப்ரான்னே சொல்ல மாட்டாங்க, அப்படியே சில ப்ரான் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கால்சியம் உள்ளது. அதனால் இந்த மாதிரி சில வெரைட்டிஸு எப்பயாவது மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது, வாய்க்கும் நல்ல ருசியாக சாப்பிட்லாம். என்ன நண்பர்களே, நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.